to Axel Academy video. First of all, we are going to convey our sincere wishes for all the students, those who are going to write the NEET examination this year on 17/7 Sunday. NEET தேர்வு எழுதவிருக்கும் எல்லா மாணவ மாணவியருக்கும் Axel அகாடமியின் சார்பான நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நாங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜஸில் தான் பண்ண போகிறோம் ஃபார் ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம எல்லாருக்குமே நீட் எக்ஸாம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். அதுவும் இன்னும் ஒரே ஒரு நாள் முன்னாடி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். இது கரெக்டான நேரத்தில் வருது. ஸோ தேட் இது எல்லாருக்குமே நிச்சயம் ஒரு 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 நல்ல ஒரு ஓவர்வியூவை கொடுக்கும் நீட் எக்ஸாமினேஷன்ஸை பற்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட் எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அப்ரிவேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேஷ்னல் Eligibility entrance டெஸ்ட் அப்படிங்கிறதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நம்மளுடைய நீட் எக்ஸாம். ஸோ ஜென்ரலாக நீட் எக்ஸாம் 3 hours இருக்கும். பட் இந்த வருஷத்துலேருந்து நமக்கு டியூரேஷன் 3 hours and 20 minutes நமக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது உண்மையிலேயே நீட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இட் வில் பி அ கிரேட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த நீட் எக்ஸாம் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக 18 lakhs ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. ஆவரேஜாகவும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 18 lakh ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்காக 90,825 சீட்ஸ் இருக்கு. பிடிஎஸ்ல we have 27,948 சீட்ஸ் இருக்கு. in ஆயுஷ் கேட்டகரி we have 52,720 சீட்ஸ் இருக்கு. வெட்டினரி கேட்டகரியில் we have 603 சீட்ஸ் இருக்கு. எய்ம்ஸில் we have another 1,899 சீட்ஸ் இருக்கு. ஜிப்மரில் we have 249 சீட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஆல்மோஸ்ட் இது ஒரு 3 lakh சீட்ஸ் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி 3/18 lakhs, 3 lakhs by 18 lakhs. ஸோ வெரி டஃப் எக்ஸாமினேஷன், பட் இட் இஸ் நாட் அ டிஃபிகல்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ஜென்ரலாக ஒரு வேர்டிங் சொல்லுவாங்க, ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், நாட் டிஃபிகல்ட். ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாமினேஷன்ஸை கிராக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ எப்படி இந்த எக்ஸாமினேஷன்ஸை கிராக் பண்ணி 600 marks ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும், இது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம எப்படி எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதிலிருந்து we have to write 180 questions. 180 questions நம்ம எழுதணும். ஸோ if it is right, they are giving +4 marks. If it is wrong, then -1 mark. If you are not answered, then it will be 0 marks. ஸோ இதில் we should be very clear about that.
லாஸ்ட் இயர்ஸ்லலாம் வந்து we have only 180 questions and we have only 180 minutes. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெக்டிக் சேலஞ்ச் இருந்தது. இந்த வருஷம் நமக்கு அது இல்லை. ஸோ இது வந்து another best aspect. ஸோ நம்ம வந்து physics, chemistry and bio which is include both botany and zoology. So physics la we have 35 compulsory MCQs plus 15 out of 10 MCQs வந்து choiceable category-ல இருக்குது. இதே மாதிரியே chemistry-ல 35 compulsory, again 15 out of which we have to select 10. Botany and zoology combined we have 35 plus 15. Again here also we have 10 and here also we have 10 questions. So totally 180, 180, 180, 180, so that we have 720 marks. 720 marks. So இதை வந்து இவங்க வந்து செக்ஷன் A அப்படின்னும் இதை வந்து செக்ஷன் B அப்படின்னும் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து 3 hours 20 minutes இருக்குது அப்படிங்கிறதுனால what we have to do is இந்த 20 minutesல ஒரு 10 minutes வந்து நம்ம வந்து யூஸ்வலாக வந்து பேப்பர் கிளான்ஸுக்காக we have to allocate. ரிமைனிங் 10 minutes இது வந்து at the end of the session we have to just go through. இது வந்து end of the sessionக்கு நம்ம வந்து we have to park it. இப்போ we have 3 full hours which means 180 minutes is we are having 180 minutes actually நம்ம வந்து நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு. இந்த 10 minutes glance இருக்கு இல்லையா, இந்த 10 minutes glance அப்படிங்கிறது we should spend mostly for section B. ஏன்னா இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்குது. we can select out of 15 நம்ம 10 வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். so that we have to spend this 10 minutes mainly for இந்த செஷன்ஸ்க்கு. இது நம்ம வந்து இது எப்படி நம்ம allocate பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து depending upon our level of preparation. Generally we have to give some much more time for biology, then chemistry, then physics. இந்த 10 minutes மட்டும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் பிக்காக மட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், செக்ஷன் ஏக்காக இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து we have, as I told you, 3 hours which is nothing but 180 minutes. இந்த 180 minutes அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பயாலஜிக்கு ஃபார் பயாலஜிக்கு இன்க்ளூடிங் பாட்டனி அண்ட் சுவாலஜி போத் நம்ம வந்து 55 minutes நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் மேக்ஸிமம். தென் we have to spend next priority அப்படிங்கிறது we have to give chemistry, that is for 60 minutes. The third category we have to allocate for physics. Generally நம்ம வந்து கொஞ்சம் டஃப்பாக வந்து ஒரு லாஸ்ட் 2 to 3 years வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் ப்ராப்ளமேட்டிக்ஸ் வந்து இருக்குதுங்கிறதுனால வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால we have to allocate some more time for physics so that நம்ம 180 minutes நம்ம வந்து எஃபெக்டிவாக allocate பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இந்த பயாலஜியில் நம்ம 55 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த 90 questions-ல we should target 82 correct out of 90. இந்த chemistry-ல we should target 38 correct out of 45. And physics, out of 45 we should target 30. Then we can easily score 600 marks. 600 marks அப்படிங்கிறது ரொம்ப 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 ஈஸி. பயாலஜி மெயின்லி 95% பயாலஜி இது வந்து நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. இது லாஸ்ட் 3 years நம்ம வந்து ரிப்பீட்டடாக பார்க்குறோம். கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. பட் 82
கொஸ்டின்ஸ் வந்து பயாலஜியில் ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் அப்சல்யூட்லி ஷுர் தென் யூ அப்பியர் ஃபார் த பர்டிகுலர் கொஸ்டின், ஆர் அதர்வைஸ் ப்ளீஸ் டோன்ட் டச். ஏன்னா நம்ம நெகட்டிவ் வந்து வி ஆர் லூசிங் 1 mark ஃபார் திஸ், நெகட்டிவ் 1 mark ஃபார் ராங் ஆன்சர். ஸோ வந்து இதை வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். if you are not sure then please leave it. ஏன்னா அதுக்கு 0 mark தான். ஒரு 1 mark நெகட்டிவாக போகும்போது பர்சன்டேஜில் we are far behind. ஸோ அதனால் இதை தப்பாக பண்ணாதீங்க. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. இது வந்து ஒரு ஒரு 80-85% ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து நீட்டுக்கு சின்சியராக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னாலே அவங்களால 600 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து நிறைய டெஸ்ட் எழுதுறீங்க, போஸ்ட் டெஸ்ட் அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 650 to 670 மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் மோர் if you are well prepared in physics. At நம்ம இதில் வந்து நம்ம இன்னும் இந்த 30 அப்படிங்கிறத ஒரு 35 அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக வாங்கணும்னா கூட ஒரு ஈஸியாக நமக்கு வந்து இன்னொரு 20 மார்க்ஸ் வந்துடும். ஸோ பயாலஜியில் நம்ம வந்து இஃப் வி ஷுட் டார்கெட் 85 கொஸ்டின்ஸ் ரைட்னா இதில் ஒரு 3 மார்க், ஸோ ஈஸியாக 12 மார்க்ஸ் வந்துடும். அதே மாதிரியே கெமிஸ்ட்ரியிலையும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக 670 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம் கிடையாது. ஸோ இன்னும் ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் பி இன் அ ஃப்ரீ மைண்ட் செட். ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, இவ்வளவு நாள் பண்ணாத விஷயம் நாளைக்கு ஒரு நாளில் நம்ம ஒன்றும் பண்ணிட போகிறதில்ல. ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ அண்ட் ப்ளீஸ் பி இன் யுவர் ஃப்ரீ மைண்ட் செட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்டு, நீங்கள் நிறைய இடத்துல கோச்சிங்ஸ் போயிருக்கலாம், இல்லைனா வந்து செல்ஃபாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கலாம். பட் எனிவே யூ ஹாவ் யுவர் ஓன் ஷார்ட் நோட்ஸ், ஸோ இந்த ஷார்ட் நோட்ஸை ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுங்க, ஜென்டில் கிளான்ஸ், அதை மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னா மோர் தென் சஃபிஷியன்ட். வெரி வெரி இம்பார்ட்டண்ட், டோன்ட் ஸ்ட்ரெஸ், ப்ளீஸ் ஹாவ் அ குட் ஸ்லீப். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நாளைக்கு புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம், ஐயோ இது நம்ம பார்க்கலையே, இது நம்ம செய்யலையே, தயவு செய்து வேணாம். வாட் எவர் யூ ப்ரிப்பேர்ட் டில் டுடே, டில் 15th of July, that is more than sufficient. And importantly, go to your examination center on time. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம வந்து தேடிட்டு நம்ம வந்து ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் பி ஆன் டைம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாமினேஷன் சென்டருக்கு ஆன் டைமுக்கு போங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது, நான் யூஸ்வலாக வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், டோன்ட் எக்ஸைட் டூ மச். இட் இஸ் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி. கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே வந்து சில ஸ்டூடெண்ட் வந்து வா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு எக்ஸைட் ஆகி தப்பு பண்ணுவாங்க, இல்லைன்னா ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தப்பு பண்ணுவாங்க. தயவு செய்து இந்த 2 விஷயமும் பண்ணாதீங்க. டோன்ட் எக்ஸைட் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி. ஃபைனலி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டோன்ட் ஸ்பெண்ட் much time or beyond your set time on any of the questions. நம்ம லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்த்த மாதிரி எதுக்கு நம்ம எவ்வளவு டைம் அலோகேட் பண்ணணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த டைமில் ப்ளீஸ் ஸ்டிக் ஆன் டு தட். அதை விட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஸ்டின்ஸ் தெரியலையா, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின்ஸுக்கு மூவ் ஆகலாம். 55 minutes பயாலஜி 55 minutes தான், 60 minutes கெமிஸ்ட்ரி 60 minutes தான், 65 minutes ஃபிசிக்ஸ் 65 minutes தான். உங்களுக்கு அதை விட ஏதாவது ஒரு இடத்துல இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் நினச்சதை விட
உங்களால் வந்து கெமிஸ்ட்ரியில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இஃப் யூ ஹவ் மோர் டைம் தென் யூ அலோகேட் ஃபார் பயாலஜி ஆர் ஃபிசிக்ஸ். அது வந்து உங்களுடைய ஃபைனல் மார்க்கை பூஸ்டப் பண்ணுறதுக்கு 600 அப்படிங்கிறத மினிமம் செட் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டார்கெட்டை எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ். ஏன்னா இந்த ரீசன்ஸ் தான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை கூட வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து 700 லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கூட வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிமோட்டிவேட் பண்ணியோ இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணியோ இல்லை ஃபோர்ஸ் பண்ணியோ அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் அந்த 3 hours 20 minutes அதை வந்து அவங்கள புல் பண்ணி ஒரு 450க்கு எடுத்துகிட்டு வருது. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எவ்ரி இயர் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் பண்ணாதீங்க. சின்சியர்லி ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே டாக்டராக வருவீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.